ஏன்னா ஒரு குட்டி பையன் ஒருத்தன் கார் வாங்கிட்டான். கார் வாங்கிட்டு அமைதியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமூக வலைதளத்தில் அதை போட்டு அது கார் வாங்கினாரோ இல்லைனா புக் பண்ணாரோ ஏதோ பண்ணிட்டாரு. பண்ண உடனே அந்த குட்டி பையனால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இந்த வாரம் ஃபுல்லாக பொழுதுட்டாங்க அந்த குட்டி பையனை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ட்ரெண்டிங்கே அவ்வளோதான், அந்த குட்டி பையன் தான். இப்போ என்ன ஒன்று, இப்போ இன்றைக்கி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஜனநாயக பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நாளைக்கு என்ன ட்ரெண்டிங்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அவரை வச்சு தான் வியூஸு எல்லாம் பக்காவாக போயிட்டு. நம்மளோட கருத்து என்னென்னா, சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது. அந்த சதுரங்க வேட்டை படத்தில் அந்த ஹீரோ சொன்ன அந்த கான்செப்ட் என்ன, ஒழுங்காக உழைச்சாலாம் இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அர்த்தம் படத்தை பிடுங்கினா தான் இங்கே ஜகஜோதியாக வாழ முடியும். அதுதான் அந்த படத்தோட சாராம்சம். சரி, இதை பற்றி நீ ஏன்டா தேவையில்லாம் பேசுனுங்கிற கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அதைத்தான் அந்த குட்டி பையனும் பார்த்துருக்காரு. அவர் படத்தில் சொன்னார், இவர் ரியலாக செயல்படுத்தியிருக்காரு. அவங்க ஏமாற தயாராக இருந்தாங்க, நான் ஏமாத்தினேன், அவ்வளோதான். நண்பர்களே, இவங்களுக்கு ஏமாறத்துக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. நிறைய ஏமாந்துருக்காங்க ஆல்ரெடி. எம்எல்எம்மு, ஆம்பு, என்ன சொல்கிறது, இப்போ கூட பாருங்கள், ஆனந்த பவன் ஸ்வீட்டு உங்கள் வீடு தேடி வரும், 10 பேருக்கு இதை அனுப்புங்க, என்னது ஆனந்த பவன் நிறைய உங்கள் வீட்டுக்கு கிஃப்ட் பார்சல் வருது, அது இது இந்த காலம் இல்லை, கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக தான் நடக்குது. உங்களுக்கு ஃபோன் ஒன்று வரும், உங்களுக்கு வேர்ல்டு ட்ரிப்பு புக் ஆகிருக்கு, நீங்கள் இந்த ஆஃபீஸ் வாங்க வச்சுட்டு அங்கே போயிட்டா இந்த பணம் கொடுங்க, அந்த பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கோம், நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும். இதேமாரி நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏமாற தயாராக இருக்காங்க. இவங்க திறமை ஏமாற்ற எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த குட்டி பையன் கூட பாருங்கள், எங்கே அவர் மாட்டுறாருனா கார் மேட்டர் தான் மாட்டுறாரு. இல்லைனா வெளியே அவ்வளோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா கூட சில யூடியூபர்ஸ் பேசியிருப்பாங்க, அப்படியே இருக்கிற பிரச்சனை அவனுக்கு ஊருப்பட்ட பிரச்சனை. ஏன் இனி நான் இப்போ பேச எனக்கு ஒரு பிரச்சனை, நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிரச்சனை புதுசாக வரும். இப்போ நீங்கள் சிரிங்க, நாளைக்கு காலையில் பாருங்கள், கடவுள் யூஸ் பாரு, பையன் சிரிச்சிட்டான், போடுறான் அவனுக்கு ஒரு பார்சலில் சொல்லிட்டு அத்தை பிரச்சனை தூக்காம போகல. அதுமாரி தான், அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். பொதுவாகவே எல்லோரும் இப்போ யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுற எல்லா மக்களும் சொல்கிறது தான் என்னென்னா, நீங்கள் என்ன வேணால் வாங்குங்க, வீடு வாங்குங்க, கார் வாங்குங்க, இல்லை என்ன வேணால் வாங்குங்க, கடவுள் கொடுத்துருக்காரு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய இது எல்லாமே நீங்கள் உழைக்கிறீங்க, நல்லா இருங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னா சமூக வலைதளங்களில் அது ஏதோ பெரிய விஷயமாக நான் இது பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன் போட்டிங்கன்னா, இந்த இந்திய நாடு பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ன சொல்கிறது, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடு தான். நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போகிறது சில பேருக்கு சதவீதத்தை கொடுத்தாலும், பல பேர் என்ன சொல்கிறது, அவங்க அன்றாடம் பிரச்சனைகளில் நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இன்னும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடறான். ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டு அவன் வேலை வெட்டி செய்யாமல் என்ன சொல்கிறது, அவனுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஒரு மன உளைச்சல்னு வச்சுக்காங்களேன். அந்த உளைச்சல் இப்போ நீங்களே கூட பார்ப்பீங்க, அவன் அது பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள். அதனால் என்ன சொல்ல, நீ என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்குங்க, நல்லா இருங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், ஒரு கார் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஜாலியாக போங்க, ட்ரிப் போங்க, ஊருக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்கள். அதை சமூக வலைதளங்களை போடுங்க. அதை என்ன சொல்கிறதுன்னா, என்ன சொல்கிறது, அடுத்தவங்களை இது பண்ணுற மாதிரி போடாதீங்க, அவ்வளோதான். ஏதாவது